தமிழ்நாட்டில் பன்னெடுங்காலமாக ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய வீர விளையாட்டாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதை தடை செய்திருந்தது. அந்த தடையை நீக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ததை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது மிகுந்த வருத்தத்திற்கும் கவலைக்கும் உரியது. இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஜல்லிக்கட்டை தொடர்ந்து நடத்துவதற்குள்ள அனுமதியை பெற வேண்டும். அதற்குரிய முயற்சியை மாநில அரசும் மேற்கொள்ள வேண்டும், மத்தியில் இருக்கிற அரசையும் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும் என்று சென்ற ஆண்டும் சொன்னார், நடக்கவில்லை. இந்த ஆண்டு நடைபெறும் என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் உரிய முயற்சி எடுத்து ஜல்லிக்கட்டு நடப்பதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திரு முத்தரசன், இப்போ மத்திய அரசு இந்த ஆண்டு கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில உச்சநீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா அதுக்கு தனியா ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பதிலிருந்து மாற்றுவதற்குள்ள முயற்சிகளை மத்திய அரசு தான் மேற்கொள்ள வேண்டும். மாநில அரசு உரிய முயற்சி எடுக்கணும். மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்குள்ள ஏற்பாட்டை செய்து தர வேண்டும். இல்லை என்றால் இதற்குரிய இயக்கம் மற்ற நடத்துவது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பரிசீலித்து நடத்தும். திரு முத்தரசன், இப்போ தமிழகத்துல 3 தொகுதிகள்ல இடைத்தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த விஷயம் இப்போ இடைத்தேர்தல்ல எதிரொலிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்களே பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அதனால இது மட்டுமல்ல, எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா அந்த 3 தொகுதியிலும் பிஜேபி போட்டி போடுது. தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டாங்க.